அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பாட்டி சொன்ன கதைகள் என்ற சிறுவர் நூல் பற்றி பார்ப்போம். KAS சத்தியம்மனை நூலகத்தின் தாயும் பாட்டியுமான வள்ளியம்மை சுப்பிரமணியம் அவர்கள் தனது அறிவாலும் ஆற்றலாலும் இந்த சமூகத்துடன் ஒன்றிணைந்து வாழ்ந்தவர். வருங்கால சந்ததிகளுக்கு சுவாரஸ்யம் மிக்க கதைகளை மட்டுமல்ல, சமூக ஒழுங்கையும் நேர்மையையும் ஏற்படுத்தக்கூடிய நன்னறி கதைகளையும் சொல்ல வேண்டும் என இவற்றை தந்துள்ளார். 88 வயதான இவர் பால பண்டிதராகவும் கவிதைகள், கதைகள், நாடகங்கள், உரையாடல்கள், விவாதங்கள் என தனது பரப்பை வியாபித்தவர். பல மொழிகளை மாத்திரம் அல்ல, கணினியில் தட்டச்சு செய்வதையும் அறிந்து அதனை இன்று வரை பிரயோகிப்பவராக உள்ளார். இவர் எழுதிய 18 கதைகளை தொகுத்து KAS சத்தியம்மனை நூலகம் வெளியிட்டுள்ளது. அதில் எப்படிப்பட்ட நண்பர்கள் நம் வசம் இருப்பது சிறப்பானது என்பதை விளக்கும் வகையில் நல்ல நண்பர்கள், விவேகம், உடுக்கை இழந்தவன் கைபோல என்ற கதைகள் மூலம் கூறியுள்ளார். நாம் அனைவரும் அறிந்த குரங்கு அப்பம் பங்கிட்ட கதை, சிங்கமும் சிறுமுயலும், சோம்பேறித்தனம் இருந்தால் நம்மிடம் இருப்பது கூட இல்லாமல் போய்விடும் என்பதை உணரும் வகையில் ஏமாந்த சோனகிரி என்ற கதை, எமது முயற்சியால் நாம் முன்னேறினால் அதனை பார்ப்பவர்கள் ஏதோ புதையல் கிடைத்ததாக சொல்லுவார்கள் என்பதையும் பாட்டி கூறியுள்ளார். ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் எவ்வளவு சந்தோஷத்தை தருகிறார்கள், குழந்தை பிறக்கவில்லை எனில் அத்தம்பதிகளை எவ்வாறு பிறர் நடாத்துகிறார்கள், குழந்தைக்காக மேற்கொள்ளும் மருத்துவ முறைகள், குழந்தை ஒன்றை தத்தெடுத்து வளர்ப்பதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் போன்றவற்றினை குழந்தை வாணி என்ற கதை மூலம் அறியலாம். வறுமையில் வாழ்ந்தாலும் ஒரு 5 ரூபாய் கூட பிறருடையதை வாங்கக்கூடாது. எமது வறுமையை பார்த்து கிடைக்கும் பணம் கூட நமக்கு தேவையில்லை, உழைப்புக்கு ஏற்ற பணமே போதும் என்பதை ஒரு சிறுவன் மூலம் பெரியவர் அறிகிறார் என்பதை பாட்டி நேர்மை என்னும் கதையில் சொல்லியுள்ளார். தாயானவள் தனது கஷ்டங்கள், கவலைகள், உடல் வலிகளை மறைத்து கொண்டு தனது பிள்ளைகளுக்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறார். அதற்கமைய அவளது பிள்ளைகள் சிறப்பாக படித்து தாயை கௌரவப்படுத்துகிறார்கள் என்பதை தாயின் பலம் கூறுகிறது. கடவுள் மேல் கொண்ட நம்பிக்கை, பக்தியை காலமிக புலவரின் புலமைக்கு சரஸ்வதி தேவி காரணம் என கூறியுள்ளார். மேலும் மனதின் எண்ணம் சுத்தமாக இருந்தாலே போதும் என்பதற்கு சுவர்க்கமும் நரகமும் நமக்கே என்ற 2 கதைகளை பாட்டி கூறியுள்ளார். ஆணைக்கும் அடிசறுக்கும் என்ற பழமொழிக்கு இணங்க புத்தி சிகாமணியும் வல்லவனும் கதை அமைந்துள்ளது. நமக்கு நம் பிள்ளைகளின் சந்தோஷம் முக்கியம்தான், இருப்பினும் அது அவர்களுக்கு பாதுகாப்பானதா என்பதை ஒரு தாய் உணர வேண்டும். அப்படி இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் என்பதை கவலையினம் தந்த பரிசு தெளிவாக புரிய வைக்கிறது. குளத்தில் வாழும் வெவ்வேறு வண்ணத்து பூக்களே தம்மை தாமரை இனமென எண்ணி ஒன்றாக வாழும்போது புவியில் வாழும் மக்கள் மட்டும் ஏன் இன்னும் வர்ண பாகுபாடு பார்க்கிறார்கள் என்பதை பாட்டி எல்லாம் ஓரினமன்றோ என்ற கதை மூலம் கூறுகிறார். சகோதர பாசத்தை வெளிப்படுத்தும் வகையில் பொன்னம்மா சைக்கிள் திருத்துமிடம் எனும் கதை கூறுகிறது. ஒருவன் தனது வேலையை சிறப்பாக பண ஆசையின்றி செய்தால் அவன் வாழ்வில் முன்னேறுவான், பலரால் போற்றப்படுவான், அவனது குடும்பமே நன்றாக வாழும். தனது 2 தங்கைகளுக்கும் தாயாக, தந்தையாக, பாதுகாவலனாக மாறிய ஓர் அண்ணனின் கதை. பரோபகார பரமானந்தம். ஒரு மகன் தனது தந்தைக்காக சிறுநீரகம் கொடுத்த கதை. உயிர் கொடுத்த தந்தைக்கு மகன் செய்த கைமாறு, சிறுநீரக சிகிச்சையில் மருத்துவ சோதனைகள், சத்திர சிகிச்சை போன்றவற்றையும் பாட்டி தெளிவாக கூறியுள்ளார். பெண்கள் தற்காலத்தில் எவ்வளவு சுதந்திரமாக வாழ்கிறார்கள். இருப்பினும் இன்னும் சில குடும்பங்கள் பெண்களை வீட்டுக்குள் முடக்கித்தான் வைக்கிறார்கள். பெண்கள் முன்னேற வேண்டும், அவர்கள் தமது கனவுகளை நிறைவு செய்ய வேண்டும் என சத்யா என்ற பெண் எவ்வாறு துணிவுடன் வாழ்கிறாளோ அவ்வாறே ஒவ்வொரு பெண்ணும் வாழ வேண்டும் என கூறி முடித்துள்ளார் பாட்டி. இந்நூலை பெற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் KAS சத்தியம்மனை நூலகம், தொல்புரம் மத்தி சுழிபுரம் என்ற முகவரிக்கு வருகை தந்து பெற்றுச் செல்லலாம். அவ்வாறு இங்கு வந்து பெற முடியாதவர்கள் 075 76 70 149 அல்லது 077 898 2024 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு எம்முடன் பேசுவதன் மூலம் நீங்கள் புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.